தந்தை, மகன், தூய் ஆவியாரின் பேராலே ஆமென். ஆன்ம வழிகாட்டி ஜூன் மாதம் 1ஆம் தேதி திங்கட்கிழமை. புனித மிக்கேல் அதிதூதரிடத்தில் நம்மை ஒப்புக்கொடுத்து மன்றாடுவோம். அதிதூதரான புனித மிக்கேலே, எங்கள் போராட்டத்தில் எங்களை பாதுகாத்தருளும். பிசாசின் வஞ்சக சூழ்ச்சிகளிலிருந்து எங்களை பாதுகாத்தருளும். தாழ்மையான எங்கள் மன்றாட்டை கேட்டு இறைவன் பிசாசை கண்டிப்பாராக. வானுலக சேனை தலங்களின் அதிபதியே, மக்களை கெடுக்க உலகில் சுற்றித் திரியும் சாத்தானையும் மற்ற கெட்ட அரூபிகளையும் இறை வல்லமையால் நரகத்தில் தள்ளுவீராக. ஆமேன். மார்க் நற்செய்தி 12ஆம் அதிகாரம் 10 முதல் 11 முடிய உள்ள இறை வார்த்தைகள். கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டடத்திற்கு மூலைக்கல் ஆயிற்று. ஆண்டவரால் நிகழ்ந்துள்ள இது நம் கண்களுக்கு வியப்பாயிற்று என்னும் மறைநூல் வாக்கை நீங்கள் வாசித்தது இல்லையா என்று அவர் கேட்டார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை. இயேசு கிறிஸ்துவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஜூன் மாதம் இயேசுவின் மதுரமான திரு இருதயத்திற்கு ஒப்புக்கொடுக்கப்பட்ட இந்த மாதத்தில் அந்த இயேசுவின் திரு இருதயத்திற்குள்ளாக நமது குடும்பங்களை ஒப்புக்கொடுத்து மன்றாடுகிற இந்த வேளையிலே அந்த இயேசுவின் மதுரமான திரு இருதயத்தை பற்றி புனிதர்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடங்களை இந்த நாட்களிலே சிந்திப்போம். புனித மார்கரெட் மரியம்மாள் இயேசுவின் மதுரமான இருதயத்தை பற்றி சொல்லுகிற போது, இதோ மனிதர்களை அளவில்லாமல் நேசித்த இந்த இருதயம் ஆனால் அன்பிற்கு பதிலாக அலட்சியமும் நன்றியின்மையும் பெறுகிறது என்று திரு இருதய வெளிப்பாட்டின் மையச் செய்தியாக அவர் கூறினார். திரு இருதய இயேசுவிடம் ஓடிச் செல்லுங்கள், அங்கு பாவிக்கு மன்னிப்பும் துயருற்றோருக்கு ஆறுதலும் உண்டு என்ற நம்பிக்கை செய்தியோடு இந்த செய்தி நிறைவு பெறுகிறது. இயேசுவின் இருதயம் என்பது அவரது அன்பின் சிம்மாசனம். அதில் நுழையும் ஆன்மா புதிய வாழ்வை பெறுகிறது என்றும், இயேசுவின் திரு இருதயமும் மரியாளின் மாசற்ற இருதயமும் கிறிஸ்தவ வாழ்வின் 2 ஒளி விளக்குகள் என்று சென்ட் ஜான் ஜூட்ஸ் என்கிற புனிதர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். திரு இருதய இயேசுவே, உமது இருதய துடிப்பில் என் ஆன்மா ஓய்வடையட்டும். உமது இருதயம் வானத்தின் கதவாகவும் இரக்கத்தின் ஊற்றாகவும் உள்ளது என்று சென்ட் கிராட்டிடியூட் த கிரேட் என்கிற புனிதர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஈட்டியால் திறக்கப்பட்ட இயேசுவின் பக்கம் அவரது இருதயத்தின் மறைந்த அன்பை உலகிற்கு வெளிப்படுத்தியது. கிறிஸ்துவின் காயங்களில் நான் பாதுகாப்பை கண்டேன், அவரது இருதயத்தில் நான் வீட்டை கண்டேன் என்று சென்ட் பெர்னர்ட் ஆஃப் கிளார்வாக்ஸ் என்கிற புனிதர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். சென்ட் பொனவெந்தூர் இயேசுவின் திரு இருதயத்தை பற்றி சொல்லுகிற போது, இயேசுவின் பக்கவாட்டு திறக்கப்பட்டது, அதன் மூலம் அவரது இருதயத்தின் அன்பும் இரக்கமும் வெளிப்பட்டது. அந்த திறந்த இருதயத்தின் வழியாக நாம் கடவுளின் அன்பிற்குள் நுழைகிறோம் என்ற பேருண்மையை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். சென்ட் அகஸ்டின் ஆஃப் கிப்போ, புனித அகுஸ்தினாருடைய வார்த்தையிலே நாம் வாசிக்கிற போது, நீர் எங்களை உமக்காக படைத்தீர், உம்மில் இளைப்பாறும் வரை எங்கள் இருதயம் அமைதியடையாது என்ற திரு இருதய பக்தியின் உள்ளார்ந்த உண்மையை பிரதிபலிக்கும் வரியாக அவர் தன்னுடைய கருத்தை வெளியிட்டார். ஆகவே இந்த புனிதர்களுடைய ஆழமான கருத்துக்களோடு இன்று நம்முடைய குடும்பங்களை நம்முடைய ஆண்டவர் இயேசுவின் திரு இருதயத்திற்கு அர்ப்பணித்து நாம் மன்றாடுவோம். செபிப்போமாக. குத்தி திறக்கப்பட்ட விழாவிலிருந்து வழிந்தோடிய திரு இரத்தத்தினாலும் திரு தண்ணீராலும் எங்களை ஆசீர்வதித்து புனிதப்படுத்தி வழிநடத்துகிற எங்கள் அன்பின் திரு இருதய ஆண்டவரே, நன்றியோடுமை போற்றி துதித்து ஆராதித்து மகிழ்கிறோம். இந்த மாதம் முழுவதும் உமது திரு இருதய அன்பை ருசித்து ரசித்து அதிலிருந்து பெறப்பட்ட அன்பின் தன்மைகளை எங்கள் குடும்பங்கள் அனுபவிக்கும்படியாக எங்கள் குடும்ப உறுப்பினர்கள் யாவரையும் அந்த திரு இருதயத்திற்கு ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம். வாழ்வின் ஊற்றாக விளங்கும் உம்மையே அன்பு செய்து அந்த இருதயத்தை எங்கள் வாழ்விலே பிரதிபலித்து இந்த உலகத்திற்கு உமது அன்பினால் காயங்கள் கட்டப்படவும், நோய்கள் குணமாக்கப்படவும், வாழ்க்கையில் இருக்கிற தடைகள் உடைக்கப்படவும் அந்த அன்பின் ஆற்றலை நாங்கள் பயன்படுத்த எங்களுக்கு கற்றுத்தாரும். அன்பின் பரலோக தந்தையே, நாங்கள் வேண்டுவதற்கும் விரும்புவதற்கும் மேலாக எங்களுக்கு வழங்கி எங்களை ஆசீர்வதிக்கிற தெய்வமே, இந்த மாதத்தை உமது கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறோம். கடந்த மாதம் முழுவதும் எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்து எந்த தீமையும் அணுகாதபடி
புது தெம்போடு இந்த புதிய மாதத்திற்குள் நுழைவதற்கு நீர் கொடுத்த மேலான இரக்கத்திற்காக நன்றி ஆண்டவரே. இந்த புதிய மாதத்தையும் புதிய கல்வியாண்டையும் தொடங்கும் எங்களை நிறைவாக ஆசீர்வதித்தருளும். எங்கள் பிள்ளைகளுக்கு உமது ஞானத்தை கொடுத்தருளும். அவர்கள் கற்கின்ற கல்வியின் மூலமாக ஞானம் நிறைந்த உம்மை அறிந்து இந்த உலகத்திற்கு தங்களால் ஆன உதவிகளை செய்து வளப்படுத்த வேண்டும் என்று உம்மிடத்தில் நம்பிக்கையோடு மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் செல்லும் பாதையெல்லாம் அறிந்தவரே, எங்கள் பயணங்களை பொறுப்படுத்தி வழிநடத்தும். எங்கள் வேலை வாய்ப்பை உறுதிப்படுத்தும். நற்குடைகள் யாவற்றையும் இந்த மாதத்தில் நாங்கள் பெற்றுக்கொள்ள அருள் தாரும். சுப காரியங்களுக்காக காத்திருக்கிற முது பிள்ளைகள், இன்னும் திருமண காரியங்கள், குழந்தை பாக்கியம், இது போன்ற நிறைவான காரியங்கள் எங்கள் குடும்பங்களில் நிறைவேறுவதாக. புதிய கட்டிடத்திற்காகவும் புதிய தொழில் முயற்சிகளுக்காகவும் புதிய இடங்களுக்காகவும் ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் நலமான வாய்ப்பு இந்த மாதத்திலே கிடைக்கும்படியாக நீர் ஆசீர்வதித்தருளும். இயேசுவின் மகா பரிசுத்த இருதயமே, உம்முடைய இருதயத்திற்குள்ளாக ஒப்புக்கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் அமைதியும் சமாதானம் உண்டு என்று எங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தவரே, எங்கள் குடும்பங்கள் அனைத்தையும், எங்கள் குடும்ப உறுப்பினர்கள் யாவரையும் உமது திரு இருதய அன்புக்குள் ஒப்புக்கொடுத்து நாங்கள் அமைதியும் இரக்கத்தையும் விடுதலையும் சுகத்தையும் நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக இந்த நாளை ஆசீர்வதித்து புனிதப்படுத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமேன். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே, என் நம்பிக்கையெல்லாம் உன் மீது வைக்கிறேன். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே, நான் உம்மை நேசிக்கிறேன். எல்லாமல்ல இறைவன், தந்தை, மகன், தூய் ஆவியானவர் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து அவருடைய திரு இருதய அன்பினால் உங்களை நிறைத்து வழிநடத்தி ஆசீர்வதித்து புனிதப்படுத்த இறையருள் உங்களோடு என்றும் தங்குவதாக. ஆமீன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இயேசுவின் இரத்தம் ஜெயம்.